ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நேரம் கதை அடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட்டு தான் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கே வராங்க. அதோடு மறுநாள் காலையில தம்பிக்காரன் வந்துட்டு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அக்கா சீக்கிரம் சாப்பிடவா ப்ரோ, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அங்க ஹீரோயினா ஷூட்டிங்க்கு ரெடி ஆன மாதிரி சும்மா டக்கரா ரெடியா வர. ஹீரோ வேற சொல்லவா வேணும், இப்ப லவ் வேற வந்துடுச்சு இல்லையா? சோ ஹீரோயினை பார்த்த உடனே செமையா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஆனா இதை பார்த்த தம்பிக்காரன் மானத்தையே வாங்குற மாதிரி, எதுக்காக இப்ப வந்துட்டு நீ இங்கே வெளியில கிளம்பி போற மாதிரியும் உனக்கு என்ன போட்டோ ஷூட் மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க, வீட்டுல இருக்கும் போது எப்பயுமே பல்ல விளக்காம முடிய வராம அழுக்கு முட்டை மாதிரி தானே இருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஹீரோ, அதனால என்ன இருக்கு, ரொம்ப அழகா தானே இருக்கா, இருக்கட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சப்போர்ட் பண்றான். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, ஏதோ வித்தியாசமா நடக்குது, நீங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். எப்பயும் போல ஜாங்குமே சோத்தை வச்ச உடனே வந்துடுறான். வந்ததும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு தெரிஞ்சிடுது இது ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். நேத்து விட்ட ஆக்டிங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹாப்பில ஹீரோயினுக்கு கொடுக்குறான். உடனே அவ ஹீரோவை பார்த்துட்டு இல்ல நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அவ எவ்வளவு பாசமா கொடுக்குறான், வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொன்ன உடனே என்ன பண்றான்னா கையில வாங்கி இவளே சாப்பிட ஆரம்பிச்சிடறா. நேத்தெல்லாம் நம்ம கூட சேர்ந்துட்டு இவ்வளவு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவ இப்ப என்ன சடனா இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிடுது. காலங்காத்தாலேயே பழைய சோத்தை தின்னுட்டு தூங்குற மாதிரி ரெண்டு பேரும் உட்கார்ந்த இடத்துலயே தூங்குறாங்க. டே, இவங்க ரெண்டு பேருக்கும் என்னடா ஆச்சு, காலையிலேயே தூங்குறாங்க அப்படின்னும் போது ரெண்டு பேருமே நைட்டு பூரா தூங்கலடா, என்னன்னே தெரியல, அக்காவுமே நைட்டு பூரா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்றான். ஜாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினா அப்படியே தூக்கிடுறான். அவளோட ரூம்ல போய் படுக்க வைக்கலான்னு. அப்ப முழிப்பு வந்த ஹீரோ என்ன சொல்றான்னா, பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கும் போதே கேர்ள் ஃப்ரெண்ட் நீ யாரா தூக்குறதுக்கு அப்படின்னு கேக்குறான். ஆக்டிங்க நீ என்ன உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ஜாங் கேட்கும் போது, ஆக்டிங்கோ இல்லையோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டா மட்டும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்றான். நானாவது அவளுக்கு 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன், ஆனா நீ அப்படி கிடையாது, நீ இப்ப ஜஸ்ட் நடிக்கிறதுக்கு தானே வந்த, அதுக்குன்னு சொல்லிட்டு இவளை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றான். எங்களோட ரிலேஷன்ஷிப் உண்மையா பொய்யா அப்படின்றத நாங்க தான் யோசிக்கணும், நீ அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் ஹீரோ வாங்கிக்கிறான். அப்ப ஜங் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உன்கிட்ட நான் தனியா பேசணும், அவளை படுக்க வச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். அவளை கொண்டு அவளோட ரூம்ல படுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வலியே தெரியுது. இவ பார்த்தா தூங்கவே இல்ல. இவளுக்கு என்ன சந்தோஷம்னா, பரவாயில்ல ஜங் சொன்ன வேலையை கரெக்டா செய்யறான் அப்படின்னு யோசிக்கிறா. ரெண்டு பேரும் தனியா பேசும்போது ஜங் என்ன சொல்றானா, இத பாரு, உன்னால கடைசி வரைக்கும் அவ மனசை கஷ்டப்படுத்த முடியாம இருக்கும் அப்படின்னு மட்டும் நீ இதை கண்டினியூ பண்ணு, தயவு செஞ்சு மறுபடியும் அவளை எந்த வகையிலயும் நீ ஹர்ட் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய பேர் அவளை ஏமாத்திட்டாங்க, மறுபடியும் அவளால எந்த அளவுக்கு தாங்கிக்க முடியும்னு எனக்கு தெரியல, அதனால நீ ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு என்னவோ நீ ஃப்ரெண்டுன்ற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது, எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, இது ஒருத்தவங்களோட பர்சனல், நீ யார் இதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஃப்ரெண்டுன்றதை விடவும் அவ என்னோட ஃபேமிலி மாதிரி, அவளை சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கு, அதனால அவ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் நான் உன்னை வார்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். போடா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லி ஹீரோ மொக்க பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ கொஞ்சம் பெட்டர் ஆனதுனால அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் என்ன சொல்றானா, வேண்டாம் போவாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்க அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு ஸ்டிச்சஸும் இன்னைக்கு எடுக்க போறாங்க, அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நாளையில இருந்து நான் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்கணும், எனக்கு அங்கதான் பக்கமா இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு கேக்குறா. கிளம்பும் போது ஹானும் தம்பியும் வேற, எதுனாலும் உடனே போன் பண்ணுங்க, ஓடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை எப்படியே கூட்டிட்டு வந்துடுறா. வந்த உடனே ஹீரோ என்ன கேக்குறான்னா, என்ன எனக்கே தெரியாம எதனா பிளான் பண்ணிட்டியா என்ன, இங்க ஆளுங்க எல்லாம் நின்று நம்மள போட்டோ எடுக்க போறாங்களா அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் பிளான் எல்லாம் இல்லப்பா, இது உண்மையாவே எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு கொஞ்ச நேரம், அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, எனக்கு ஒரு டவுட், எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜங்கு
உனக்கு ஃப்ரெண்டு தானா, அவன் வந்து உன்னை வேற மாதிரி எதனா யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, சான்ஸே கிடையாது, நீ வேற, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், நல்ல பையன், நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம், 2 பேரும் ஒரே டைம் தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், அதனால நாங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கோம் அப்படின்னு சொல்றா. நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சதை எப்ப நீ சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்போதைக்கு வந்து நான் சொன்னேன் அப்படின்னா ஹான் வந்து கண்டிப்பா கோவப்படுவாங்க, இப்பதான் உனக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே போராட்டமா இருக்கு, தயவு செஞ்சு சும்மா இருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்ப மறைச்சிடலாமான்னு கேக்குறான். இல்ல இல்ல, அவங்க கிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா நான் அவங்க கிட்ட சொல்லியே ஆவேன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கேடு, அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றானா, இத பாரு, நைட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காது தனியா, தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவனை இன்னும் பிடிக்கவே இல்ல போலீஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே ஓகே, இப்பதான் நீ நல்லா ஆயிட்டல, நான் ஓடுறேன்னா உன்னையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற. அடி பாவி, இவ்வளவு சீக்கிரம் என்னால ரன்னிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். 2 பேருக்கும் வந்துட்டு லவ் பயங்கரமா பத்திக்கிச்சு போல, இவர் வேற ஆசையா கட்டி பிடிச்சுக்கிறாரு, அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா, இத வேற இந்த ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டைமுக்கு அந்த மாஸ்க் போட்டவன் வந்து ஹீரோவை வந்து ஏதோ அட்டாக் பண்றதுக்காக பேக் சைட்ல இருந்து வரான். வேற ஒரு லேடி அங்க வராங்க, அவங்கள பார்த்த உடனே இவன் என்ன பண்றானா, சைலண்டா அங்க இருந்து போயிடுறான். ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஜோ வந்து இவனை பாத்துடுற, இவனுமே வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அத ஹான் கிட்ட காட்டும் போது இப்ப என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை மட்டும் இவன் டார்கெட் பண்ணல, ஹீரோயின் தான் டார்கெட் பண்றான். அப்ப இவங்க 2 பேருக்குமே தான் பிரச்சனை, இவன் வந்து என்னதான் பண்ண விரும்புறானே புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க. ஹீரோவை காட்டுறாங்க, ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இவனை குத்தினாலே அந்த டைமுக்கு இருக்க சிசிடிவி வீடியோவை பாக்குறான். அதை பார்க்கும் போது இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஹீரோயினை குத்த வந்தா மாதிரி இல்லையே, நம்மள குத்த வந்தா மாதிரி இருக்கு, இது என்னடா குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ குழம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ அடியெல்லாம் பட்டு சரி ஆயிட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கே வரான். வரும்போது அவங்க அண்ணா, உன்னோட ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை போய் திட்டலாம் நினைச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ சீக்கிரமா வந்துட்ட, இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவ ஆபீஸாண்ட போய் நான் செமையா திட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவதான் வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்து கூடியே இருந்து என்ன பாத்துக்கிட்டா, நீ அவளை தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் அதுல இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அப்படியா, அவன் கூடியே இருந்து பாத்துக்கிட்டாலா, நான் அவ்வளவு பெரிய ஹீரோயின் அவ அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோக்கு பயங்கரமா காதல் முத்திருச்சு. நர்ஸே கலாய்க்கிறா, சார் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க, இப்ப என்ன சார் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன்னு சொல்ல முடியாது இல்லையா, இல்ல இல்ல போலீஸ் வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு தான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேவலமா போய் சொல்றான். அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோ பயங்கரமா மிஸ் பண்றா போல, பாக்குற இடத்துல எல்லாம் அவன் நிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வரா. அங்க பார்த்தா இவளோட ஒரு ஜூனியர் பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஹீரோயினை கலாய்க்கிறா, என்ன இருக்கிற மார்க்கெட் எல்லாமே போயிடுச்சு, ஒருவேளை நீ ஆன்டி ஐட்டியோ அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவ ஹீரோயின் என்ன சொல்றானா, உனக்கு வர வர மரியாதையே இல்லாம போயிடுச்சு, நான் தான் உன்னை வந்துட்டு என்னோட டிராமால இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், ஆனா நீ என்னையே வந்து எப்படி கேவலமா பேசுற பத்தியா அப்படின்னு சொல்லி அசிங்கமா ஹீரோயினும் திட்ட ஆரம்பிச்சிடுறா. இதை கேட்ட ஹீரோவோட அண்ணி பதறி போயிடுறாங்க. பாக்குறதுக்கு தான் இதுங்கெல்லாம் ராயலா இருக்குது, வாயை திறந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுறாங்க. அந்த கடுப்புல உள்ள வந்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த டபுள் டிகிரி எல்லாம் படிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீயும் வந்து வேற எதனா விஷயத்துல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கியா, பீடியாட்ரிஷியன் அந்த மாதிரி ஏதாவது வேற எதனா படிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் இல்லையே, ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்ல, இந்த மாதிரி ஹீரோயின்ஸ், செலிபிரிட்டிஸ், அதுக்கப்புறம் மாடல்ஸ், இவங்களுக்கு எல்லாம் நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, எவ்வளவு பெரிய அழகி வந்தாலும் சரி, என்னோட கண்ணு ஒண்ணு தவிர வேற யாரையும் பார்க்காது, நீ பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வேற ஹீரோயினை சமாதானப்படுத்துறேன்ற பேர்ல கண்ணத்தை பிடிச்சி திருவி அப்படியே ஜாலியா வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னிக்காரி உள்ள வந்துடுறா. வந்த உடனே பார்த்துட்டு, ஐயோ நீங்க பண்றதை கண்டினியூ பண்ணுங்க, தெரியாம வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஓடிடுறா. ஹீரோயின் வந்துட்டு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்காக தானே வந்திருக்கா, அதே டைமுக்கு ஜங்குமே அங்க வந்திருக்கான். நானுமே இவளோட ரூம்லயே இருக்கேன் அப்படின்னு உடனே ஓகே அவங்களுக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே ஓகே, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கேக்குறான். அப்போ உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜங்குமே வந்தாரு, அவருமே வந்து ஹீரோயினோட ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. எங்க பார்த்தா ஹீரோயின் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட கைய வந்து பொறுமையா தொடுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு கரெக்டா அந்த டைமுக்கு கதவை திறந்து பாக்குறான். இவன் வந்து அவளோட கைய டச் பண்றதும் அவனுக்கு தெரிஞ்சிடுது. இவன் கைய டச் பண்ணும் போது ஹீரோயினுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி அலறி அடிச்சு எழுந்துக்கிறா. டைமிங் முடிஞ்சிடுச்சு, நர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
அங்க இருந்து போறான். ஹீரோவுமே ஜங்க பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஜங்குமே ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். ஹீரோ மறுபடியுமே ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே வந்து ஜங்கு உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ இந்த அளவு வந்து இந்த விஷயத்துல இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தயவு செஞ்சு வந்து நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொல்லாத ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னும் போது ஹீரோ என்னதுன்னு கேக்குறான். அப்பதான் அவன் என்ன சொல்றானா, ஜங்குக்கு வந்துட்டு பொண்ணுங்களை பிடிக்காது, அவனுக்கு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான். ஹீரோக்கு இதை நம்பவே முடியல கொஞ்சம் கூட. அப்பதான் ஹீரோயின் வந்து அவளோட மொபைல்ல ஒரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னு பார்த்தா, இவ வந்து பார்க்காத மெசேஜ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு, பார்க்காத மெயில்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு இவ லைக் போட்டா மாதிரி சோசியல் மீடியால எல்லாம் போயிருக்கு. இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட மெயில் பாக்ஸ்லயுமே வந்து இன்பாக்ஸ்ல நிறைய மெசேஜ் ஓபன் ஆயிருந்தது, ஆனா நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நானுமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தேன், என்னடா பண்றோம், ஒரு வேளை மாத்திரை போட்டுட்டு நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோவுமே சொல்றான். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேரோட போனுமே வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, அது யாரு பண்றா அப்படின்றது நம்மளால டக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் போது ஹீரோயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறா. சுவிட்ச் ஆஃப் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாதுமா, நீ போனையே மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்கு வந்திருக்காங்க. ஜங்குமே இவங்க கூட வந்திருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து போன் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியில போறா. அப்ப மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ என்ன கேக்குறான்னா, உண்மையாவே வந்துட்டு அவ மேல உன்னோட ஃபீலிங் என்ன அப்படின்னு கேக்குறான். எனக்கு இருக்க ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவதான், அது தவிர வேற எதுவும் எங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்னால இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல அப்படின்னு டைரக்டாவே ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போனது ஹான் கிட்ட வந்து சும்மா பேச்சு வாக்குல ஹீரோயின் என்ன கேக்குறானா, ஒருவேளை நான் சாவ வந்து உண்மையாவே டேட் பண்ணனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உடனே தம்பிக்கார, ஐயோ சாஞ்சால எனக்கு சூப்பர், அவர் எனக்கு மாமாவா வந்தா நான் வந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து நம்ம ஹான் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும், அவரு ரொம்ப நல்லவர் தான், பட் ஆனா வந்து இப்பதான் நீ வந்து இவ்வளோ விஷயத்துல இருந்து வெளியில வந்திருக்க, மறுபடியும் தயவு செஞ்சு என் மண்டையை போட்டு உருட்டாத. ஒரு 3-4 வருஷத்துக்கு டேட்டிங் எல்லாம் பண்ணாம கம்மன் இரு அப்படின்னும் போது, என்னது 3-4 வருஷமா? ஆல்ரெடி நான் வந்துட்டு இப்பயே 32ல இருக்கேன், அப்ப எனக்கு 35 ஆயிடும், சான்ஸே இல்ல, அது வரைக்கும் நான் டேட் பண்ணாம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறா. அக்கா நீ வந்து சிங்கிளா இருந்து இருந்து உனக்கு லவ் பண்றவங்களே பிடிக்காம போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி கோவமா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப அங்க ஜங் வரான். அவன் வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த வீக்கெண்ட் வந்து எனக்காக டைம் ஒதுக்கி வை, நீ வந்து வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியா சரி ஓகே போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹான் கேட்க மதிக்காம இவனுமே கிளம்பிடுறான். டே நீங்களாம் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஹான் மட்டும் தனியா கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நைட்டு பூரா சங்கீத ஸ்வரங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நைட்டு பூரா வந்துட்டு கண்ணை முழிச்சு பேசிக்கிட்டு இருந்ததுனால காலையில பூரா சாப்பிடாம உட்காந்து சாப்பிடுற இடத்துல தூங்கிட்டு இருக்கா. அக்கா நீ கொஞ்சமும் சரியில்லை, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தம்பி ஒரே கத்துறான். ஹீரோயின் கிளம்பி ஹீரோவை பாக்கிறதுக்காக நேர்லயே வரா. உங்களுக்கு அடியெல்லாம் சரியாயிடுச்சா, புண்ணெல்லாம் ஆறிடுச்சா அப்படின்னு கேக்குறா. அவனுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்றா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் எங்க அம்மாவை பாக்கிறதுக்காக அர்ஜென்ட்டா போறேன், நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணி, இல்ல உனக்கு ஒர்க் இருந்ததுன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். வந்து பார்த்தா கொடுக்குற மாத்திரை எல்லாமே வந்துட்டு அவங்க பேக் உள்ள போட்டு வச்சிருக்காங்க, சாப்பிடுறதே இல்ல. அவங்கதான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இவன் எடுத்து எல்லாத்தையுமே பாத்துறான். பார்த்த உடனே இவங்களும் உள்ள வந்து இதை பார்த்து பயந்துடுறாங்க. ஐயோ செத்தண்டா அப்படின்னு, சின்ன வயசுல இருந்தே என்ன தனியாவே விட்டு வளர்த்துட்டேன், இப்ப வந்து ஒரே மொத்தமா விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். ஹீரோ போய் நேர டாக்டர் கிட்ட என்ன சொல்றான்னா, இவங்க இதுக்கு மேல சரிப்பட்டு வர மாட்டாங்க, நான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வேணாம் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்டா அப்படின்னு கெஞ்சுறாரு. இல்லடா அப்பனா நீ ஒண்ணு பண்ண, அமெரிக்கால என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கிட்ட வந்து இந்த கேஸ பத்தி ஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு, அவன் வந்து உன்னை கைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். பாவம் டாக்டர் வந்து இவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறாரு, அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, அமெரிக்கா வரைக்கும் என் மான மரியாதை எல்லாம் போயிடும் போல அப்படின்னும் போது இவங்க ஏதாவது ஒரு சொல்லி சமாளிடா, நீ டாக்டர் தானே அப்படின்னு இவங்க கோவப்படுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோவே என்ன சொல்றான்னா, எனக்கு இப்ப வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அதனால நீ வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றான். அவளுமே கொஞ்சம் கஷ்டம் தான் படுறா. இருந்தாலுமே வந்துட்டு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. இங்க நேரம் ஹீரோ கிட்ட வராரு. வந்து முட்டி போட்டு கதறாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, எனக்கு வேற வழியே இல்லாம பண்ணிட்டேன், உங்க அம்மா வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க, உன்னை வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க, என்னால உங்க அம்மாவை எதுவுமே சொல்ல முடியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டு உங்க அம்மாக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உனக்கு
எல்லாம் டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லடா, இந்த கோட்டை நீ போடவே கூடாது, உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பேஷண்ட்டுக்கு இல்லாத ஒரு டிசீஸை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க குடும்பம் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. நான் ஒரே ஒருத்தன் மட்டும் தான்டா இருக்கேன் அவங்களுக்கு, அதே மாதிரி எனக்கும் அவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அறிவில்லை, டாக்டர் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு செம உலுக்கிட்டு போயிடுறான். ஹீரோ வந்து அவனோட பர்ஸை ஹீரோயினோட கார்லயே விட்டுறான். அதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் வரா. அப்போ உடனே ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பார்க்க போறான். அவங்க கதறாங்க, என்ன மன்னிச்சிடுறா, நீயாவது நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு வந்து இதுக்கப்புறம் அம்மாவே இல்லை, உங்களுக்கு பையனே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம 2 பேருமே வாழ்ந்துருவோம், எதுக்காகம்மா இந்த மாதிரி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணீங்க? எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வச்சுட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு போயிடுறா. கடைசியா வந்து கான் கிட்ட என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருமே ரியல் கப்பல் தான், உண்மையாவே வந்து அவங்க டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, ஓகே உண்மையா பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க, அதுவுமே உங்க அசைன்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவை மீட் பண்றா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்நேரம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நான் பொய்யா சொன்னதெல்லாம் அப்படின்னும் போது, ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம அவருக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண பாக்குறீங்கன்றது கூட கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னை பத்தி நீ ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பல, நான் எக்கச்சக்கமா என் பிள்ளைகிட்டயே போய் சொன்னேன், இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் என்ன பண்றது, நான் வந்து அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் சின்ன வயசுல இருந்து கொடுக்க முடியல, இதுக்கப்புறமாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் வந்து உங்களை தப்பாலாம் நினைக்கல, ஏன்னா உங்களோட இடத்துல நான் இருந்திருந்தேனாலும் இதை தான் பண்ணிருப்பேன், அதனால எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மாக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷம் ஆயிடுது. அதுக்கு அவங்க அம்மா என்ன புலம்புறாங்கன்னா, ஐயோ கடவுளே நான் என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த பொண்ணு வேற இவ்வளவு நல்லபடியா பேசுனா எனக்கு உன் மேல இறக்கம் வந்துருமோ, என் மருமகளா நீதான் இருக்கணும்னு நினைக்கணுமோ அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா நான் வந்த விஷயத்துல சக்சஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப வந்து இவங்க கிட்ட ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இப்ப வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், தனியா சாப்பிடும் போது கூட இன்னொரு பவுல்லையும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறாரு ஒரு வாட்டியும், நீங்க ஏன் இன்னைக்கு நைட்டு எங்க கூட வந்து டின்னர் சாப்பிடக்கூடாது, நான் வந்துட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மாக்குமே வந்து கொஞ்சம் தயக்கமா இருந்தாலுமே பையன் கிட்ட பேசாம இருக்க முடியல, எப்படியாவது அவன் கூட போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவோட சமாதிக்கு போறா. அப்ப வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எங்க அம்மா வந்துட்டு நெருப்புலதான் செத்தாங்க, ஆனா எங்க அப்பா மேல எனக்கு கோபம் ஏன் வந்ததுன்னு தெரியல, அவர் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல, நான் வந்து அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த டைமுக்கு அவரை திட்டணும், அவர்கிட்ட கோவப்படணும், அவரை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு, நானுமே அதை பண்ணிட்டேன், எங்க அப்பா அதனால பயங்கரமா காயப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும், ஆனா எல்லா பழியையும் நான் எங்க அப்பா மேல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோவுமே ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறான். சரி இதை விடு, இதோட இதை பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம், இதை பத்தி எதை கவலையும் படாத, இனிமே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தெரியாமையே அவனோட வீட்டுக்கு வந்து எக்கச்சக்கமா குக் பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் தான் அவங்க அம்மா வராங்க. வந்த உடனே அவங்க பார்த்துட்டு அசந்துடுறாங்க. நீயா இவ்வளவு குக் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் ஆமா, எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்துட்டு பிறந்த குழந்தைய விட மோசமா இருக்கான் இந்த வயசுலயும், இப்ப வரைக்கும் வந்து அவனை நான் தான் பாத்துக்கிறேன், அதனால சின்ன வயசுல இருந்தே நான் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, என்ன விடவும் என் பையனுக்கு வந்து கரெக்டான ஆளை வந்து சூஸ் பண்றதுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இப்பதான் ஹீரோ உள்ள வரான். ஆனா அவங்க அம்மாக்கு அது தெரியாமயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு அம்மாவா நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எதையுமே என் பையனுக்கு பண்ணல, எல்லாமே என்னோட தப்பு தான், அவனை வந்துட்டு நான் பெத்தனே தவிர அவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ வரைக்கும் அவனை கஷ்டப்படுத்துறேன், நான் ஒரு நல்ல தாயே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான்னா, சும்மா அப்பதான் கேட்டை திறக்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறான். ஹீரோயின் என்ன பண்றான்னா, இவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும், தனியா பேசி சமாதானம் ஆயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. போகும்போது தயவு செஞ்சு சண்டை போடாத, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறா. இப்பதான் அம்மா கிட்ட ஹீரோ ஒரு விஷயம் சொல்றான். என்ன சொல்றான்
அப்படின்னு பார்த்தா எனக்கு 10 வயசு இருக்கும் போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அது வந்து ஆக்சிடென்ட் இல்லம்மா, அப்பதான் என்ன வந்துட்டு டேமேஜ் பண்ணணும், என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. அப்ப அது ஆக்சிடென்ட் இல்லையா அப்படின்னு ஷாக்கா கேக்குறாங்க. இல்லம்மா ஆக்சிடென்ட் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள அப்பவும் நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனீங்க, அதே மாதிரி இப்பவும் அந்த தப்பு பண்றீங்க அந்த குடும்பத்துக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவோட வாழ்க்கையிலயும் என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளுறீங்க, அது என் உயிருக்கே ஆபத்து, இததான் நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவ்வளவுதான் அவங்க அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே அவன் காலில் விழாத குறையா கதறி கதறி அழறாங்க. இது எதுவும் எனக்கு தெரியாது, உன்னை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இனிமே நான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன், அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறாங்க. ஒரு வழியா இப்போதைக்கு அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இங்க நம்ம ஹான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா காங் தான் இதை எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை நேர்லயே பார்த்து என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்க, நானே உங்களை பார்க்கலான்னு தான் இருந்தேன், நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. சிம்பிளா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு நாளுக்கு வந்துட்டு யூனும் சாவும் வந்து டேட் பண்றாங்களோ ஒன்னா இருக்காங்களோ அது வரைக்கும் கண்டிப்பா அவளோட லைஃபே இருக்காது, ஃபியூச்சரும் இருக்காது, அவளுக்கு மட்டும் இல்ல உங்க ஏஜென்சிக்கும் தான் அப்படின்னு சிம்பிளா சொல்றா. இதோடயே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே தனியா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹான் காங் கிட்ட பேசிட்டு வந்த உடனே வந்து ஜோவை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. உனக்கு முக்கியமான ஒரு ஹெட்லைன் நியூஸே இருக்கு, சீக்கிரமா கிளம்பி என்னோட ஆபீஸ்க்கு வான்னு சொல்றாங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா எல்லாருமே இவங்களை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ பார்த்தாதான் தெரியுது இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம ஷாக்கு. இப்பதான் கைய பிடிச்சி 2 பேருமே வந்து நடந்துகிட்டு இருக்காங்க மக்கள் எதிர்க்க. அங்க பார்த்தா பிரேக்கப்னு ஒரு நியூஸ். சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.